கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தின் மீது நமக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை ஆண்டு கொள்ளவும் அதை பராமரிக்கவும் மட்டுமே நமக்கு முழு உரிமை உண்டே ஒழிய அதை உருவாக்கவோ அழிக்கவோ நமக்கு எந்தவித உரிமையோ பாத்தியதையோ கிடையாது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்பதை என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாம் இதை கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய சரீரத்தை கெடுக்காமல் அழிக்காமல் நாம் அதை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே நாம் அதை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு மிக மிக அதிகம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் அதை குடிப்பழக்கத்தினாலும் அநேக கெட்ட சுபாவங்களினாலும் அதை கெடுத்து அழித்து சிதைத்து போடுவதை நாம் அநேகர் பார்க்கிறோம். அதனால் அநேக மருத்துவமனைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. மருத்துவ வைத்தியத்தின் மூலமாக அதை சரி செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். இன்றைக்கு அநேக உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு அது அறுவை சிகிச்சை மூலம் மாற்று உறுப்புகள் பொருத்துகிற சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இது மகா தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய அவயவங்களை கெடுத்து நாம் அதை அழிப்போமானால் தேவன் நம்மை கெடுத்து போடுவார் என்று தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆகவே இதில் நாம் கவனமாக